சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த திமுக கொள்ளையர்களிடம் இருந்து தேசிய பக்கம் நம் மக்களை திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை யாருக்கும் வர முடியாது. வராது. யாருக்கும் வந்தாலும் அதை முன்னெடுக்கிறதுக்குள்ள அந்த முயற்சியில் இறங்குவதற்குள்ள துணிச்சல் யாருக்கும் இருக்காது. அந்த துணிச்சலை ஆண்டவன் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தார். இதுக்கு மேலே மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுவதற்கு அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை. மொத்தத்தில் திருமாவளவன் கதி கலங்கி நிற்கிறார். மோடியின் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை கண்டு அவரால் பொறுக்க முடியவில்லை. அண்ணாமலைய அவ்வளவு பேரும் ஆட்டுக்குட்டி நீ கிண்டலா கேலியாவும் எப்படியோ பேசிட்டு இருந்தாங்க. பில்லு வாட்சிக்கு பில்ல கொண்டா அப்படின்னு கேட்டார் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? புலவில் சிறையில். அண்ணாமலைக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா எந்த காலத்திலும் தமிழக மக்களை இந்த கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த 60 நாட்களுக்குள் அண்ணாமலையின் செல்வாக்கு இன்னும் மேலும் உயரும். அதற்கு நடக்கின்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு சாதகமாக வந்து அமையும். லஞ்சம், ஊழல் இதுவும் நிச்சயமாக மோடிஜி நிறைவேற்றி வைப்பார். நேற்று கூட திருநெல்வேலியில் முழக்கமிட்டு விட்டு சென்றார். ஒருத்தரை கூட விட மாட்டேன், நாட்டை கொள்ளையடிப்பவர்களை கொள்ளையடிக்க விட மாட்டேன், கொள்ளை அடித்தவர்களையும் விட மாட்டேன். TN News 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் BSNL முன்னாள் அதிகாரி, கிறிஸ்துவ பெரியவர் திரு லெஸ்லி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு சார். 2 நாட்களா அண்ணாமலையின் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கும் வந்திருந்தாரு. தென் மாவட்டங்கள்ல விழாவை தொடங்கி வைக்கிறதுக்கு வந்திருந்தாரு சார். பெருவாரியான கூட்டங்கள் வந்து மக்கள் கூட்டம் வந்து இருந்துச்சு. மோடி மோடி என்ற கோஷமும் வந்து ஒழிச்சுது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? ஆக்சுவலா அண்ணாமலை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த அதிர்வலை எண்மக்கள் யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஓரளவு இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலை மேல் ஒரு ஈர்ப்பு, இளைஞர்கள், இளம் பெண்கள், படித்த பட்டதாரிகள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு முதல்ல ஏற்கனவே வந்துட்டு. அது வந்த பிறகு இந்த யாத்திரை மூலமாக அவர் பாரதிய ஜனதா கட்சியையும் மோடியின் சாதனைகளையும் தமிழ்நாடு முழுவதுக்கு கொண்டு ஒவ்வொரு தெருவாக சேர்த்ததில் அண்ணாமலையின் பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இந்த பங்களிப்போடு சேர்ந்து அந்த ஆரம்ப தொடக்க விழாவில் ராமநாதபுரத்தில் அமித்ஷா வந்து தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்ததிலிருந்து அந்த மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போய் யாத்திரை இறுதி நேரத்தில் உச்ச கட்டத்தை தொட்டது. அந்த யாத்திரையின் நிறைவு விழா பல்லடத்தில் வைத்து பிரதமர் மோடியின் தலைமையிலேயே நடந்தது என்பது அதில் மிகச் சிறப்பு. குறிப்பாக மத்திய பாரதிய ஜனதாவுக்கும் மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஆனந்தம். அந்த ஆனந்தத்தின் உச்ச கட்டம்தான் அண்ணாமலை அவர்களை தன் சொந்த மகனை தட்டி கொடுப்பது போல அருகில் வைத்து தட்டி கொடுத்து அந்த கைகளையும் பிடித்து அந்த உணர்ச்சி மிகுந்த காட்சியை காண கண்கள் பல வேண்டும். அப்போது இதுதான் காரணம். முழுக்க அண்ணாமலை அவருடைய கடுமையான உழைப்பு, அவருடைய அசாத்திய துணிச்சல். சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த திமுக கொள்ளையர்களிடம் இருந்து தேசிய பக்கம் நம் மக்களை திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை யாருக்கும் வர முடியாது. வராது. யாருக்கும் வந்தாலும் அதை முன்னெடுக்கிறதுக்குள்ள அந்த முயற்சியில் இறங்குவதற்குள்ள துணிச்சல் யாருக்கும் இருக்காது. அந்த துணிச்சலை ஆண்டவன் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தார். அற்புதமாக தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறார். மக்கள் மனதில் இருந்த அந்த மோடிக்கு எதிரான அந்த நெரேட்டிவ், அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமாக விலக வைத்து இன்று உச்சத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தின் மையப்புள்ளி அரசியலில் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். ஓகே சார். இந்த தென் மாவட்டங்களாக நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஏவுதல் அடிக்கல் நாட்டு விழா வந்து நடந்துச்சு சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் வடிவத்திலான ஒரு விளம்பரம் வந்து திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ராக்கெட் மேலே பார்த்தீங்கன்னா சீனாவோட சின்னம் இருந்துச்சு சார். அது வந்து விவாதிக்கும் பொருளாக வந்து மாறி இருக்கு. ஆனால் கனிமொழி வேற மாதிரி ஒரு ரீசன்லாம் சொல்கிறாங்களே, உங்களோட கருத்து? இல்லை, எல்லாரும் சேர்ந்து பண்ணது தான் அது. கனிமொழி எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான். எப்போதுமே நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? செவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. முதல்
தலையாய விஷயம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் பெற்றோம். அடிமைத்தனத்திலிருந்து ஆங்கிலேயரிடம் இருந்து எத்தனை 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 மகான்கள் போராடி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்து அரசியல் அமைப்பை உருவாக்குறார்கள், எந்த விதமான ஆட்சி இருக்க வேண்டும் என்று. அப்போ ஜனநாயக வழிமுறையை தேர்ந்தெடுத்து அரசியல் அமைப்பையும் உருவாக்கி தந்து அதில் பிரதான கடமையாக செவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, இறையாண்மையும் ஒருமைப்பாடும். இது இந்த திராவிட கும்பல் இன்னைக்கு நேற்று அல்ல, சுதந்திரம் அடையும் போதும் அதற்கு எதிராக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்றார்கள். அடைந்த பிறகும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்றார்கள். அதன் பிறகு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்றார்கள். இவர்கள் ஒரு நாளும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய இறையாண்மைக்கும் நம்பகத்தகுந்த அளவில் இவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இவர்களிடமிருந்து இது மாதிரி விஷயங்கள் வருவதெல்லாம் சர்வ சாதாரணம்தான். ஆனால் அடுத்த மோடியின் ஆட்சி அமையும் போது, நேற்றே பல்லடத்துலேயும் சரி திருநெல்வேலியில் மிக அழுத்தமாக மோடிஜி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். हे हमारा देश को हम लूटने के लिए नहीं देंगे, छोड़ेंगे नहीं, किसको भी नहीं छोड़ेंगे அங்கிற வார்த்தையை அழகாக அவர் இந்தியில் சொல்லி, அதாவது என் தேசத்தை இந்த கொள்ளையர்கள் கொள்ளையடித்து கொண்டு செல்வதற்கு நான் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன், ஒருவரை கூட விடமாட்டேன் இந்த கொள்ளை கும்பலை என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்திய இறையாண்மைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக செயல்படுபவர் யாராக இருந்தாலும் சரி, இந்த தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் எல்லாம் முற்றிலுமாக நசுக்கப்படுவார்கள். அதை எல்லாம் தெரிந்துதான் அண்ணாமலை அவர்களும் தேர்தலுக்கு பிறகு திமுக கலகலத்து போகும், விலவலத்து போகும் என்கின்ற வார்த்தையை சொல்லி அவர்களும் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை பிரதமர் மோடி அவர்களும் வந்து மேடையிலே கூறியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு கொண்டு வர திட்டத்திலலாம் மாநில அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பல அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருந்தாங்க, அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரதமர் மோடி அவர்களும் நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் கனிமொழி அவர்கள் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. மத்திய அரசு வந்து ஒரு வீடு கட்டுற திட்டம் கொடுத்துச்சு அப்படின்னா அதில் 25% தான் அமௌண்ட் கொடுக்குறாங்க, மீதி வந்து மாநில அரசு தான் வந்துட்டு 75% கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்களே. உங்களுக்கு கனிமொழி எப்பவுமே பொய் சொல்வதில் நம்பர் 1. என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருப்பது மதுக்கடைகளால், டாஸ்மாகினால். அதனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடைகள் அத்தனையும் மூடப்படும், விதவைகள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார். நடந்திருப்பது வேறு. இது மாதிரி கனிமொழி சொல்கிறத நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய பழக்கம் வழக்கம், அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். பிரதமர் எத்தனை முறை வந்து தமிழகத்துக்கு வந்தாலும் மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பிரதமரே அப்படின்னு சொல்லிட்டு விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? அது பல்லடத்தில் அவர் போய் பார்த்துருக்கணும் அந்த இருந்த கூட்டத்தை. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு ஆர்ப்பரிப்போட இருந்தது. இது எல்லாம் வெளிப்படை, கண்கூடாக எல்லோரும் பார்த்த விஷயம். இதுக்கு மேலே மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுவதற்கு அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை. மொத்தத்தில் திருமாவளவன் கதி கலங்கி நிற்கிறார். மோடியின் பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை கண்டு அவரால் பொறுக்க முடியவில்லை. சார், இப்போ தென் மாவட்டங்கள்லாம் நீங்கள் இருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள்லாம் எப்படி இருக்குது? இப்போ அறப்போர் இயக்கம் வேறு தொடங்கி இருக்காங்க, என்ன மாதிரி நிலைப்பாடுலாம் அங்கே இருக்குது? அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் அதை ஆதாரத்தோடு ஆர்டிஐ மூலமாக கிடைத்த அரசாங்கத்திடமிருந்தே கிடைத்த ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து மொத்தமாக விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறாரு. அதை கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதில் அவருடைய அந்த எஸ்டிமேஷன் சொல்கிறத விட அது கால்குலேஷன் என்று சொல்லலாம். மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்துறதுல 700 கோடி அளவுக்கு ஊழல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்போ நடந்தது? 2022 மே மாதம் அந்த ஒரு பெரிய கோரியில் ஒரு 4 பேர் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, இறந்தும் போனாங்க. அந்த நேரம் எல்லா கோரியும் ஒரு தடவை மூடுவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகி, அந்த நேரத்தில் அதை ஆய்வு செய்து நிர்மல்குமார் சப் கலெக்டர் அவர் தான் போட்ட அந்த கால்குலேஷன். ஆனால் அதே இது அந்த குவாரிகள் எல்லாம் டிசம்பர் மாதம் திரும்பவும் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் என்ன பியூட்டின்னா, அந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு தான் அளவுக்கு அதிகமான குவாரியிலிருந்து கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு 100கணக்கான லாரிகளில் அங்கேயும் இங்கேயுமா கொண்டு செல்லப்பட்டது. இப்போ இந்த 1.5 வருஷத்துலையும் உள்ள இதை பார்த்தீங்கன்னா அது வெறும் 700 கோடி.
இப்போதைக்கு அதில் ஒரு கால்குலேஷன் அளந்து க்ளீனாக போட்டாச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை கனிம கொள்ளை வந்து பல 1000 கோடிகளை தாண்டும். ஆனால் அரசாங்கம் இப்போ திமுக அரசாங்கம் இருக்கிறதுனால இதை எந்த அளவுக்கு எடுத்து செய்வாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. இதில் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உள்ளே வர்றதுக்கு உள்ள ஒரு வாய்ப்பு இருந்துன்னா அது எல்லாம் மிக தெளிவாக வெளியே வரும். சார், இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பேச்சு தென் மாவட்டங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, தென் மாவட்ட மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பிரதிபலிக்க போகுது? அதான் அண்ணாமலை அவர்கள் அந்த 2 கூட்டத்துக்கும் பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி 2 இடங்களிலும் நடந்த அந்த பொதுக்கூட்டம் முடிந்த உடனே ஒன்று அரசு நிகழ்ச்சி, இன்னொன்று பொதுக்கூட்டம், 2ம் முடிந்த உடனே அண்ணாமலை அவர்களே மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள், தென் தமிழகத்தில் உள்ள அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் தட்டி எடுப்போம், நிச்சயமாக எடுப்போம் என்று அவருடைய நம்பிக்கையை தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் நீங்கள் பொதுவாக பாருங்கள், எல்லா இடமுமே நார்மலாக அண்ணாமலை அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது அந்தந்த ஊரில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், வீர தீர செயல்களை செய்தவர்கள், அவர்களை முதல்ல எடுத்த உடனே அவருடைய பேச்சின் ஆரம்பமே அதிலிருந்து தான் ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அந்த ஏரியாவில் உள்ள சில பெருமைகள், அந்த மண்ணுக்கேற்ற பெருமைகள், அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ள குறைபாடுகள், இப்படி தான் போகும் அவருடைய பேச்சை. நல்லா கவனிச்சவங்களுக்கு தெரியும். நேற்று திருநெல்வேலியில் பேசும்போது ஆரம்பம் புலித்தேவர்களிலிருந்து ஆரம்பித்து வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, பாரதியார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கட்டப்பொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று வரிசையாக அந்த காலத்தில் சுதந்திரக்கு ஆங்கில அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தங்கள் வாழ்வை மட்டுமில்லை அத்தனை உடைமைகளையும் இழந்த அந்த வீர தீரர்களை பற்றி குறிப்பிட்டு விட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறார். ஏன் இதனால எதுக்காக எந்த ஊரில் போனாலும் அந்த தியாகிகளை பற்றியும் அந்த வீரர்களை பற்றியும் சுதந்திரத்துக்காக போராடினவர்களை பற்றியும் பேசுகிறார் என்றால், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம மக்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு சுதந்திரம், ஃப்ரீடம் இட்ஸ் வேல்யூ, இதுகளெல்லாம் மக்கள் சுத்தமாக மறந்து போனார்கள். அதை ஞாபகப்படுத்தி திரும்பவும் இழந்த பெருமையை நம் இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி என்பதற்காகத்தான் அவர் அவர்களை எல்லாம் திரும்ப போராட்டங்கள்லாம் அவங்கள குறிப்பிட்டு பேசுகிறாரு. அந்த மகான்கள் அதை அப்படியே சொல்கிறாரு. இன்னைக்கு அவரை அந்த உரையில் பார்த்தீங்கன்னா அந்த மகான்கள், அந்த தியாகிகள், அந்த வீரர்கள் அப்படின்னே அவங்கள குறிப்பிட்டு சொல்வார். அப்போ இந்த பெரியவங்களுடைய, இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, அந்த பெரியவங்களுடைய ஆத்மா சக்தி ஒன்றும் இல்லாமல் போயிடாது. ஆத்மா ஒரு நாளும் அழிய போகிறதில்லை. அவர்களுடைய சக்தி நம் மக்களோடு இருக்கும், நம் இளைஞர்களோடு இருக்கும். குறிப்பாக அண்ணாமலையிடம் அந்த சக்தி மிக ஆணித்தரமாக இருந்து செயல்படுவதால் மட்டுமே அவரும் அதை நம்புகிறார். அதனால் எந்த சக்தியும் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்தாலும் சரி, அது திருமாவளவன் சக்தியாக இருந்தாலும் சரி, கனிமொழி சக்தியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை பக்கத்தில் வந்து அவரை ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய செல்வாக்கு ஒரு நாளைக்கு எப்படி இந்த 5 மாதங்களிலும் கூடி வந்திருக்கிறதோ அதை போல் இன்னும் வரப்போகின்ற அடுத்த 60 நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாட்டில் நடக்கின்ற சம்பவங்களும் சரி, சின்ன நிகழ்வுகள், சின்ன இன்சிடென்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அண்ணாமலைக்கு சாதகமாகவே வந்து அமையும். அதை நம்ம தேர்தல் முடிவுகளில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்க்கலாம். ஃபாதர் ஜபத் கஸ்வார் பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்திருந்தாரு சார் தேர்தலுக்காக. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எந்த மாதிரி யுக்தியை எடுப்பாரு? உங்களோட பதில் என்ன சார்? இந்த முறையும் அவர் அதே முடிவை தான் எடுப்பார் என்பது போல் தான் தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் இப்பொழுது சில பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரைஸ் என்ற அமைப்பின் மூலமாக சுவிட்சர்லாந்தில் உள்ள தாவோஸில் ஒரு என்டர்பிரினர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துகிறாரு. மே மாதம், பெரும்பாலும் தேர்தல் முடிந்த பிறகாக இருக்கும். அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனையும் பார்த்துட்டு
அவர் பின்னாடி இருப்பார் என்று தான், இந்த முறையும் இருப்பார் என்று தான் நினைக்கிறேன். திமுகவுக்கு ஆதரவாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் இருப்பார் என்று தான் தோன்றுகிறது. ஆனால் அவர் செய்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் மத்திய அமைப்பான ஐபி, ரா எல்லா அமைப்புகளும் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அதோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியிலும் மத்தியில் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வெகு காலமாகவே அவரை பற்றி நன்றாக தெரிந்தவர். அவரும் அவரோடு உள்ள அந்த வழக்கறிஞர் டீம்களும் பொருளாதார வல்லுநர்களும் ஜகத் கஸ்பார் ஃபாதர் மேலே ஒரு கண் ஏற்கனவே வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அது எப்படி வேணாலும் ஆகலாம். ஆனால் அவர் இந்த முறையும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறார் என்பது போல தெரிகிறது. சார், சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அப்பா அவர்கள் வந்து திமுகவை போல செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தீங்க, அது வைரலாச்சு. என்ன காரணம் சார் அவர் அப்படி பேச? ஆக்சுவலாக அடிப்படையில் நம்ம அரசியல் தலைவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். நம்ம பெரியவங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியலமைப்பு அந்த சாசனத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உட்கார்ந்து அதை வடிவமைத்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பெரிய மகான்கள், மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள். அதில் அம்பேத்கர் தலைமையில் செயல்பட்ட அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்தவங்கள்லாம் ஒவ்வொருத்தரையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆட்கள். வல்லபாய் பட்டேலாக இருக்கட்டும், அது மாதிரி அவங்கெல்லாம் மெத்த படித்த, வீரம் செறிந்த, விவேகமுள்ள பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம நாட்டுக்கு தகுந்தாப்புல அதை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை நமக்கு அமைச்சு தந்த அரசியல் சாசனத்தை. அப்போ அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்ப பிரதானமாக இறையாண்மை, ஒருமைப்பாடு, இந்த ரெண்டுக்கு எதிராக போகக்கூடாது. ரெண்டாவது, கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ், அரசியலமைப்பின் அந்த மதிப்பீடுகள் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பீடுகளை நம்ம தலைவர்களே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகின்ற அந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய மக்களே காலில் தூக்கி போட்டு மிதிப்பதுங்கிறது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கவர்னர் அவர்களை பார்த்து இப்போ அருகிலேயே வைத்து கொண்டு நீங்கள் கோட்சேவின் வழிவந்தவர்கள் தானே அப்படி என்கின்ற வார்த்தையை சபாநாயகர் உபயோகிக்கிறார். அது மிகவும் கீழ்த்தரமான செயல். நம்ம அரசியலமைப்பு சாசனம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. எதுக்காக, என்ன காரணத்திற்காக எல்லோரும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறார்கள் என்பது எனக்கு அது புரியாத விஷயமாக இருக்கிறது. அது என்னைக்காவது ஒரு நாள் இது மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக செயல்படுவார். அவரும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, த ஃபர்ஸ்ட் பர்சன் ஆஃப் தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்கள். இவ்வளோக்கும் அவரும் ஒரு IPS ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி இந்தியாவின் உளவுத்துறையின் உச்சக்கட்ட பதவியை IBயில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கவர்னராக ஜனாதிபதியால் இங்கே நியமிக்கப்படுகிறார். அந்த அவ்வளவு பெரிய ஆளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் அவரை பற்றி கவலை இல்லை. அது இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ அல்லது ஒரு வார்டு மெம்பராக அவரும் அன்புக்குரியவர் தான். ஏன்னா அந்த மக்களினுடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாத்திரமாக இருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றாரு. அப்போ ஒரு வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நபரும் அவங்களை மாண்புமிகு மரியாதையுடன் அவர்களை செயல்படுத்துவேன். அதே போல தான் கான்ஸ்டியூஷன் யாரை கவர்னராக நியமிக்குதோ அவரும் ஒரு மாண்புக்குரியவர். அப்போ அவரை நீங்கள் கொச்சைப்படுத்தி ஒரு கொச்சையின் வழி வந்தவர் தானே, நீ கொலைகாரனுக்கு வழி வந்தவன், அது மாதிரி பேசுவதை எல்லாம் நமது தலைவர்கள் மேற்கொண்டு தவிர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும். சார், இப்போ கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியானது திமுகவுக்கு ஒரு 38% வாக்கு சதவீதமும், பாஜகவுக்கு 18%, அதிமுக 3வது இடத்துக்கும், அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் இருந்துச்சு. பாஜக வளர்ச்சிக்கு எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? சமீபத்தில் நடந்த இந்த அசம்பிளி எலெக்ஷன் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் 3 ஸ்டேட்ல இந்த 3 ஸ்டேட்லையும் பெரும்பாலும் எல்லா கருத்து கணிப்புகளும், மாநில கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய லெவலில் ஆங்கில ஊடகங்கள் எந்த கருத்து கணிப்புனாலும் சரி, யாருமே மத்திய பிரதேசத்துலேயும் சத்தீஸ்கர்லேயும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும்னு சொல்லலை. 2லேயும் காங்கிரஸ் ஆட்சி அமையும். ராஜஸ்தான் இழுபறியாக இருக்கும்னு தான் சொன்னாங்க. ராஜஸ்தான் கூட கேரண்டியாக பாரதிய ஜனதாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலை.
அப்போது இந்த கருத்து கணிச்சவங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, அதை வைத்துக்கொண்டு, அந்த கருத்து கணிப்பை வைத்துக்கொண்டு 1000 திட்டமிடலும் பல்வேறு விதமான கற்பனைகளுக்கும் சென்று விட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? இறுதியாக ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் 3 மாநிலங்களும் முழுமையாக பாரதிய ஜனதா பெருவாரியான ஆதரவோடு ஆட்சி அமைத்து விட்டது. அதை பார்த்தவுடன் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்தி கூட்டணி மற்றவர்கள் எல்லோருக்கும் அவ்வளோதான், அந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வந்துட்டுனா அதோட மோடிஜியும் வீட்டுக்கு அனுப்பிடலாம், ரொம்ப ஆழமாக நம்புனாங்க. ஆனால் தேர்தல் முடிவு வந்தது, இந்த கருத்து கணிப்புகளுக்கு அத்தனையும் பொய், சரியில்லை, அதில் ஏதோ குளறுபடி இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு இப்போது தமிழ்நாட்டுக்கு வருவோம். நான் ஏற்கனவே இன்னொரு முறை சொல்லியிருந்தேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே உள்ள மிகச்சிறந்த பொலிட்டிக்கல் அனலைசிஸ், அந்த கருத்து கணிப்பு நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் ஒவ்வொரு வியூவை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அனலைசரோ ஒரு முக்கியமான விஷயத்தை கணக்கில் எடுக்கலை. அதாவது அந்த கிராஃப் எப்படி போகுதுன்னா, அண்ணாமலை ஆரம்பிச்சதுலேருந்து அது செங்குத்தா போகுது, ஹரிசாண்டலாவோ அல்லது லேசா இன்க்ளைண்ட் ஆகியோ போகல, அது செங்குத்தா போகுது அந்த கிராஃப். இதை நம்ம அனலைசர் யாரும் பெருசாக கணக்கில் எடுக்கலை. ரெண்டாவது, நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களும் திமுகவுக்கு, திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறத இவங்க சரியாக கணிக்க தவறுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலையை அவ்வளோ பேரும் ஆட்டுக்குட்டின்னு கிண்டலா கேலியாவும் எப்படியோ பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி அமைதுன்னு பாருங்க. அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். வாட்சுக்கு பில்லை கொண்டா அப்படின்னு கேட்டார் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? புழல் சிறையில். அடுத்த சம்பவம், ஜாமீன் போடுறாரு. ஆனந்த் வெங்கடேசன் அந்த கேஸை 3 மாசத்துக்குள்ள இழுத்து மூடுங்கப்பா, எல்லாத்தையும் விசாரிச்சு என்ன தீர்ப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இது ஒரு சின்ன சம்பவம். பொன்முடி நேற்று வரைக்கும் அமைச்சராக இருந்தார். கேஸுகள் எவ்வளவோ கேஸ் இருந்து அவ்வளோ கேஸையும் ரொம்ப ஈஸியாக அதில் இருந்து தப்பி வெளியே வந்துட்டு இருந்தார். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறாரு. இப்போ இது எல்லாம் இந்த ஒவ்வொரு இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு கட்சியில் உள்ள ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு அமைச்சருக்கு நிகழ்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வு அத்தனையும் முழுமையும் அண்ணாமலைக்கு சாதகமாகவே வந்து கொண்டு இருக்குது. ஏன்னா இந்த கேஸுகளை எல்லாம் டிஎம்கே ஃபைல் 1, 2 என்று 2ஆக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியது அண்ணாமலை தான். எல்லாமே எந்தெந்த விதமான தாக்கங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும், யாருக்கு ஏற்றம் யாருக்கு இறக்கம் என்பதெல்லாம் யாராலையும் அவ்வளவு அறுதியிட்டு சொல்ல முடியாது. இப்போ என்ன மாதிரி 1, 2 ஓரளவு அண்ணாமலையை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள், அண்ணாமலைக்கு இந்த நேரத்தில் நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா எந்த காலத்திலையும் தமிழக மக்களை இந்த கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொது வெளியில் எங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஓரளவு ஒரு நல்ல கிறிஸ்தவனாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால் என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும், இந்த 60 நாளையும் யாரும் எந்த அரசியல்வாதியும் சரியாக கணிக்க முடியாது. நிச்சயமாக இந்த 60 நாட்களுக்குள் அண்ணாமலையின் செல்வாக்கு இன்னும் மேலும் உயரும். அதற்கு நடக்கின்ற சின்ன சின்ன நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு சாதகமாக அமையும். இது நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அந்த வீரர்கள், தங்கள் இன்னுயிரை இழந்தவர்கள், அவர்களுடைய ஆத்ம சக்தியின் வெளிப்பாடாக. சரி, அவங்க ஆத்ம சக்தி எல்லாம் இருந்துன்னா ஏன் இவ்வளவு நாளும் திமுகவே ஆட்சியில் இருக்கு, இந்த கொள்ளையர்களுக்கே ஆட்சியை மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது ஒரு காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. விதைப்பதற்கு ஒரு நேரம் உண்டு, நீர் பாய்ச்சுவதற்கு ஒரு நேரம் உண்டு, அறுவடை செய்வதற்கும் ஒரு நேரம் உண்டு. காலம் எல்லாவற்றையும் சில நேரங்களில் தீர்மானிக்கும். என்னுடைய பார்வையில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இது ரைட் டைம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த டைம் இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான பக்குவப்பட்ட காலம் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். ஓகே சார்.
இப்போ காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா தேசிய கட்சி, பாஜகவுக்கு ஈடா வந்து இருக்குதா காங்கிரஸ் கட்சி? காங்கிரஸ் இல்லாத பாரத தேசம் வேண்டும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியின் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோஷம். அந்த கோஷத்தோட தான் நமோ மோடிஜியையும் நமோங்கிற பேரில் மேலே எழும்பி வர வைத்து அவர் 10 ஆண்டுகள் இப்போது முடிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸினுடைய வீழ்ச்சி எவ்வளவு வேகமாக இந்த 10 ஆண்டு காலத்தில் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஏதோ ஒரு 3-4 ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, 4-5 ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்லேயுமே கஷ்ட நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்திக்கு சேஃபாக வெற்றி பெறக்கூடிய வட இந்தியாவில் ஒரு தொகுதி இல்லை. ராகுல் காந்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய தலைவர் ஒரு தொகுதியில் வந்து சேஃபாக நின்று வெற்றி பெற முடியுங்கிற அளவில் இன்னைக்கு வட இந்தியாவில் இல்லை. அதுவும் ராமர் கோயில் திறந்த பிறகு அந்த ஒரு சூழ்நிலை மாறி போயிடுச்சு. வட இந்திய மக்கள் யாரையுமே ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற கோஷத்தோடு மோடிஜியின் பின்னால் நிற்பதற்குத்தான் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். எனவே அவர் தென் மாநிலங்களில் தான் எப்படியாவது ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சாகணும். அங்கேயும் கேரளத்தில் வயலாறுலேயும் இந்த தடவை இடம் இல்லைன்ன மாதிரி தான் பேசிக்கிறேன். வெளியே கருத்து செய்திகள் வரும்போது அதை வச்சு தெரியுது. ஒருவேளை கர்நாடகாவில் நின்று ஏதாவது ஒரு சீட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஆனால் காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு. காங்கிரஸ் முத்துங்கிறது அடுத்த ஏற்கனவே 10 வருடம் தேய்ந்து 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 கட்டரும்பாக வந்து நிற்கிறது. இந்த கட்டரும்பும் அடுத்த 5 ஆண்டுகளில் இல்லாமல் போகும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் அந்த வேறும் அடுத்த 5 ஆண்டுக்குள் அப்படிங்கிறது. அதனால் காங்கிரஸ் வந்து பாஜகவுக்கு இணையாக இனி ஒரு நாளும் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை தேர்தல் வாக்குறுதியாக ஒரு 5 விஷயங்களை வைத்திருந்தார். அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகிள் 370, அந்த காஷ்மீரை தனி அந்தஸ்து அதை நீக்கி இந்தியாவோட சேர்ப்பது. ரெண்டாவது, அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டுவது. மூன்றாவது, யூனிஃபார்ம் சிவில் கோட். நான்காவது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஐந்தாவது, the black money is taxed in foreign banks to bring back it. இந்த 5 தான் பிரதான தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு கொடுத்திருந்தார்கள். 5ல் 1 காஷ்மீரை இந்தியா கூட சேர்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் காஷ்மீரில் உள்ள எல்லா ப்ராப்ளங்களும் சரியாயாச்சு. நான் நேற்று கூட ஜம்முவில் 2 பிரிவினைவாத இயக்கங்கள் 2க்கும் 5 வருஷத்துக்கு தடை போட்டிருக்கு, நேற்று போட்டிருக்காங்க. அதனால் காஷ்மீர் பிரச்சனை ஆல்மோஸ்ட் சால்வ்டு 100%. 2, ராமருக்கு கோயில் கட்டி அந்த விழா கொண்டாடினதன் மூலமாக இந்தியாவில் உள்ள அத்தனை பகுதி மக்களும், பொதுவாக இந்துக்கள், கோலோகோலமாக கொண்டாடினார்கள். அந்த கொண்டாட்ட அந்த மகிழ்ச்சியின் மனதிலிருந்து விலகுவதற்கு முன்னாடியே தேர்தலும் வருகிறது. ஸோ அது ஒரு பாயிண்ட். 3வது, யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோடில் அதுக்கு அஸ்திவாரமாக சிஏஏ, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது கொண்டு வந்தாச்சு. இது நிச்சயமாக அடுத்த 5 வருஷத்துக்குள்ள யூனிஃபார்ம் சிவில் கோட் நிறைவேறும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு, அதுவும் சட்டம் பாஸ் ஆகியாச்சு. இனி அதை அமல்படுத்துவது தான், அதுவும் அடுத்ததில் முழுமையாகி பெண்களுக்கு இந்த நாட்டில் பெண்கள் தான் சக்தி, பெண்கள் தான் இந்த நாட்டின் உயிர் மூச்சு. அப்போ பெண்களுக்கு என்ன கொடுக்கணுமோ, அரசியல் ரீதியாக என்னென்ன எம்பவர்மெண்ட் கொடுக்கணுமோ அது எல்லாம் மோடிஜி கொடுக்குறாரு. எல்லா பெண்களும், அதாவது கற்றறிந்த படித்தறிந்த பெண்கள் எல்லோரும் இதை அறிவார்கள். ஆத்மார்த்த ரீதியில் அரசியல் தெரியாதவர்களும் இதை அனுபவபூர்வமாக உணராதவர்களும் ஆத்மா ரீதியில் உணர்ந்து கொள்வார்கள். அதனால் அதுவும் ஆச்சு. ஒன்று இன்னும் பாக்கி இருக்கு. இந்த பிளாக் மணி ஸ்டாக் இன் ஃபாரின் பேங்க்ஸ், அதை திரும்ப மீட்டு கொண்டு வர்றது ஒன்று தான் பாக்கி. வேற 4 விஷயங்களும் முடிஞ்சிடுச்சு. அதையும் அடுத்த 5 ஆண்டில் மோடிஜி நிறைவேற்றி வைப்பார்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் காங்கிரஸ் முடிஞ்சது. பாரதிய ஜனதா கட்சி அகண்ட பாரதத்தை உருவாக்கும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள, அடுத்த 10-25 வருடங்களுக்கு, இந்த 10-20 வருடங்களுக்குள் நாட்டில் அங்கங்கே இருக்கின்ற அந்த டைனாஸ்டி பொலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா,
வாரிசு அரசியல். இந்த வாரிசு அரசியல் அதோடு சேர்ந்த கொள்ளை, லஞ்சம், ஊழல், இதுவும் நிச்சயமாக மோடிஜி நிறைவேற்றி வைப்பார். நேற்று கூட திருநெல்வேலியில் முழக்கமிட்டு விட்டு சென்றார், ஒருத்தரை கூட விட மாட்டேன், நாட்டை கொள்ளையடிப்பவர்களை கொள்ளையடிக்க விட மாட்டேன், கொள்ளை அடித்தவர்களையும் விட மாட்டேன். அதனால் தமிழ்நாட்டிலிருந்து 1,00,000 கோடியிலிருந்து 50,000 கோடி, 70,000 கோடி, 80,000 கோடின்னு அந்த கால்குலேஷன் பிரகாரம் வரக்கூடிய சொத்துக்கள், இதை தாண்டி பல மடங்கு ஒவ்வொருத்தட்டையும் சொத்து வச்சுருக்காங்க. யாருமே தப்ப முடியாது என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி சார். ஓகே, நன்றி, வணக்கம்.